بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, கடந்த வாரத்திலே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடங்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை தன்னுடைய சமூக மக்களுக்கு மத்தியில் எத்தி வைக்கும்போது அவர்கள் என்னென்ன விமர்சனங்களை எல்லாம் மேற்கொண்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகேடர்கள் என்று சொன்னார்கள், பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள். உங்களை பின்பற்றக்கூடியவர்கள் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்கள், வறுமை நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அறிவில்லாதவர்கள் தான் உங்களை பின்பற்றுகின்றார்கள். அதுபோன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை கட்டும்போது பரிகாசம் செய்தார்கள் போன்ற செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நாம் சென்ற வார உரையிலே நாம் எடுத்து சொன்னோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்ட மக்கள் என்று நாம் பார்க்கும்போது ஒரு சிறிய கப்பலில் பயணம் செய்கின்ற அளவுக்குத்தான் 950 வருடங்கள் பிரச்சாரம் செய்த பிறகும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறைவான மக்கள் தான் ஈமான் கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹு தஆலா இது குறித்து குர்ஆனிலே சொல்லும்போது 11வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனம், வமா ஆமன மஅஹு இல்லா கலீல், மிகவும் சொற்பமானவர்கள் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் நாம் எத்தி வைக்கும் போது எடுத்த எடுப்பிலேயே அதிகமான மக்கள் என்ன செய்வார்கள்? செய்ய மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள், மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மிக மிக குறைவானவர்களாகத்தான் இருப்பார்கள்.
கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆனால் அதே நேரத்தில் அழைப்பாளர்களுக்கும் இங்கு ஒரு தகவலை அல்லாஹு தாலா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றின் மூலமாக ஒரு செய்தியை சொல்கின்றார். மக்கள் வரவில்லை என்பதற்காக, மக்கள் நம்முடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அழைப்பு பணியை நாம் எந்த விதத்திலும் எந்த காரணத்தினாலும் நிறுத்திவிடக்கூடாது. குறைவான மக்களாக இருந்தாலும், ஒரே ஒருவர் தான் வகுப்புக்கு வருகிறார், ஒரே ஒருவர் தான் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு வருகிறார் என்று இருந்தாலும் அவருக்காகவும் நாம் மார்க்கத்தை சொல்ல வேண்டும். ஒருத்தர் தான் வராரு, 2 பேர் தான் வராங்க, 5 பேர் தான் வராங்க, 10 பேர் தான் வராங்க என்று நாம் என்ன செய்யக்கூடாது, சடைவடைந்து விடக்கூடாது என்ற ஒரு தகவலையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், உரிலத் அலையல் உமம், எனக்கு ஒரு சமூகம் எடுத்து காட்டப்பட்டது. ஃபரஐத்து நபிய்ய வ மஅஹு அர்ஹைத், ஒரு நபியையும் அந்த நபியோடு ஒரு 10க்கு குறைவானவர்களை நான் பார்த்தேன். ஒரு நபி, அந்த நபியை ஈமான் கொண்ட எண்ணிக்கை எத்தனை என்று பார்க்கும்போது ஒரு 10 நபர் தான். ஒன் நபியு மஅஹு அர்ரஜுலு வர்ரஜுலானி, இன்னொரு நபி, அந்த நபியை பின்பற்றியவர் ஏற்றுக்கொண்டவர் யார் என்று பார்க்கும்போது ஒரு மனிதர் அல்லது 2 மனிதர் தான் பார்க்கிறேன். ஒன் நபிய லைஸ மஅஹு அஹதுன், ஒரு நபி அவரோடு யாருமே இல்லை. ஒரு நபி மட்டும்தான் இருக்கிறாரு, அவரை பின்பற்றிய ஒருவருமே இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஹ்ஷரில் கண்ட காட்சிகளை சொல்லுகின்றார்கள். சஹீஹ் புகாரில 5705வது செய்தியாக, முஸ்லிம்ல 220வது செய்தியாக இந்த தகவல் இடம்பெறுகிறது. அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன ஒரு பாடம் படிப்பினை என்று சொன்னால், நபிமார்கள் யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வோடு நேரடி தொடர்புடையவர்கள், அவர்கள் வஹையை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் ஏதாவது குறைகள் அவர்களிடத்தில் இருந்திருக்குமா? நிச்சயமாக இருந்திருக்காது. மிக சிறப்பான முறையில் அல்லாஹுடைய மார்க்கத்தை அவர்கள் எத்தி வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட நபியை பின்பற்றக்கூடியவர்கள் கூட மிகவும் குறைவானவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கிறோம். அதனால மார்க்கத்தை எத்தி வைப்பதுதான் நமது கடமையை ஒழிய, எவ்வளவு பேர் நம்ம ஃபாலோ பண்றாங்க, எவ்வளவு பேர் நம்மை பின்பற்றுகின்றார்கள், அது நமக்கு தேவையில்லாதது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தைக்கு இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கும் போது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. அப்ப இது பிரச்சாரத்தில் ஏற்படுகின்ற குறையா அல்லது ஹிதாயத் என்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தா? பிரச்சாரத்தில் ஏற்படுகின்ற குறை அல்ல, ஹிதாயத் என்பது, நேர்வழி என்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ தாலிப் அவர்கள் மரண தருவாயில இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிப் இடத்துல வராங்க. அப்போது அங்க யார் இருக்கிறாங்கன்னா அபூ ஜஹல் இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சிறிய தந்தையை பார்த்து சொல்றாங்க, குல் லா இலாஹ இல்லல்லாஹ் அம்மி, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், என் சாச்சாவே நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள். கலிமத்தன் வஹாஜ்ஜு லக பிஹா இன்தல்லாஹ், இந்த ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக நான் வாதாடுவேன் அப்படிங்கிறாங்க. அருகிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய அபூ ஜஹல் கேட்கிறான், அப்துல்லா இப்னு அபி உமையா கேட்கிறான், யா அபா தாலிப், அபூ தாலிபே, தர்கபு அம் மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப் எந்த ஒரு மார்க்கத்தில் இருந்தாரோ, எந்த ஒரு தீனை பின்பற்றினாரோ, எந்த ஒரு கொள்கையை அவர் கொண்டிருந்தாரோ அதை நீ விட போகின்றாயா என்று என்ன செய்யறான், அபூ ஜஹல் கேட்கிறான். அப்துல்லா இப்னு அபி உமையா கேட்கிறான். ஃபலம் யஸாலா யுகல்லிமானிஹி, 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியாக அவர் என்ன வார்த்தையை சொல்றார் அப்படின்னா, அபூ தாலிப் அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலேயே இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ல அஸ்தக்ஃபிரன்ன லக மா லம் உன்ஹ அன்ஹு, அல்லாஹ் தடுக்காத வரை நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நான் தடுக்கப்படாத வரை
பிரார்த்தனை இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருப்பேன், உங்களுக்காக நான் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்னார்கள். ஃபனஸலத், அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? வசனத்தை இறக்குகின்றான். மா கான லிநபியின் வல்லதீன ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன், நபிக்கோ நபியை ஈமான் கொண்டவர்களுக்கோ முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது கூடாது. வலவ் கானு உலி குர்பா, அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும், மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்கள் நரகவாதிகள் என்று தெளிவாக தெரிந்த பின்னர் நபிக்கோ நபியை ஈமான் கொண்டவர்களுக்கோ நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்ற வசனத்தை சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தினுடைய 113வது வசனத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? இறக்குகின்றான். அடுத்து அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குறான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, நபியை நீங்கள் விரும்பக்கூடியவர்களுக்கெல்லாம் நேர்வழியை கொடுத்து விட முடியாது. அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை கொடுக்கின்றானோ அவர்களுக்கு தான் நேர்வழி என்ற 28வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனத்தையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? இறக்கி வைக்கின்றான் என்ற செய்தி சஹீஹுல் புகாரியில 3884வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த அவையில இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நான் ஒன்றை கேட்கின்றேன். நம்மில் எத்தனை நபர்கள் நம்முடைய குடும்பத்தில் இன்றைக்கும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். தர்காவுக்கு செல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், சமாதி வழிபாடிலே ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து உதவி தேடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய உறவினர்களிடத்திலே நிறைய இருக்கிறாங்க. நம்மில் எத்தனை நபர்கள் அவர்களுக்கு மார்க்கத்தை நாம சொல்லி இருக்கிறோம்? சொல்ல வேண்டியது நம்முடைய தலையாய கடமை, கட்டாய கடமை. அல்லாஹ் தஆலா மறுமையில இதை குறித்து விசாரிப்பான். வெறுமனே நாம் மட்டும் நேர்வழியை பின்பற்றினால் மட்டும் போதாது, நம்முடைய உறவினர்கள், நம்முடைய குடும்பத்தார்கள் அவர்களும் நேர்வழிக்கு வர வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதுதான் நம் மீது கடமை. எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டது! ஏன்னா சமீபத்தில் ஒரு உரையை நான் கேட்டேன். ஆண்டாண்டு காலமாக நாம் பிரச்சாரம் செய்கின்றோம், தௌஹீதை மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்றோம், ஆனால் பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்படவில்லை. இந்த திரைப்படம் 2 மணி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது, மனிதர்களுடைய உள்ளங்கள்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய அழைப்பாளர்களை பார்க்கின்றோம். சுப்ஹான் அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஏகத்துவ பிரச்சாரம் சமூகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்றைக்கு கூட ஒரு சகோதரரை சந்திக்கும் போது அவர் சொன்னார், எங்களுடைய ஊர்களில் வரதட்சணை திருமணங்கள் அதிகமாக குறைந்து விட்டது, இதற்கு காரணம் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் தான் என்று. அப்ப ஏகத்துவ பிரச்சாரம் தான் மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், தெருமுறை பிரச்சாரங்கள், துண்டு பிரசுரங்கள், இதுதான் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. சரி, இந்த திரைப்படம் வந்ததனால எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க சொல்ல முடியுமா? இந்த திரைப்படம் வந்ததனால எத்தனை பேர் தர்கா வழிபாட்டை விட்டார்கள் சொல்ல முடியுமா? அப்போ ஒரு போலியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. சினிமா என்ற வழிகட்ட கலாச்சாரத்தின் பக்கம் மக்களை அழைப்பதற்கான அழைப்பாளர்கள் உருவாகிவிட்டார்கள். அப்ப ரொம்ப எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். நம்ம மேல கடமை மார்க்கத்தை மக்களுக்கு சொல்வது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், தெளிவான முறையில் எத்தி வைப்பதுதான் நம் மீது கடமை. ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர், நபியை நீங்கள் நல்லுபதேசம் செய்வீராக. லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர், நீங்கள் நல்லுபதேசம் செய்யக்கூடியவர்கள் தான், அவர்கள் மீது பொறுப்பு சாட்டப்பட்டவர் அல்ல என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? குர்ஆன்ல 88வது அத்தியாயத்தினுடைய 21, 22வது வசனங்களிலே சொல்கின்றான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பிரச்சாரம் செய்து விட்டார்கள். இரவு பகல் தனியாக, ரகசியமாக, அந்தரங்கமாக எல்லா பிரச்சாரமும் செஞ்சிட்டாங்க. ஈமான் கொள்வதாக இல்லை. அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் கப்பலை கட்ட ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்றான், ஃபஅவ்ஹைனா இலைஹி அன் இஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா
வஹீனா, நம்முடைய வஹீன் மேற்பார்வையில், நம்முடைய கண் முன்னிலையில் அவர் கப்பலை கட்டுவதற்கு ஆயத்தமாகிறார். ஃபஇதா ஜாஅ அம்ருனா வஃபாரத் அன்-நூர், நம்முடைய கட்டளை வந்தது, அடுப்பு பொங்கியது. ஃபஸ்லுக் ஃபீஹா மின் குல்லி ஸௌஜைனி இஸ்னைன் வ அஹ்லக இல்லா மன் சபக அலைஹில் கௌலு மின்ஹும், எவர்கள் மீது அல்லாஹ்வுடைய தண்டனை விதியாகிவிட்டதோ அவர்களை தவிர உம்முடைய குடும்பத்தாரிடம் இருந்தும் ஒவ்வொரு உயிரினங்களிலும் ஜோடி ஜோடியாக நீங்கள் என்ன செய்யுங்கள், கப்பலிலே ஏற்றுங்கள். அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், கட்டளையிடுகின்றான். குடும்பத்தில் யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களை தவிர, வலா துஹாத்திபுனி ஃபில்லதீன ஸலமு, அநீதம் இழைத்தவர்களை பற்றி நீங்கள் என்னிடத்திலே பேசாதீர்கள். இன்னஹும் முஹ்ரகூன், அவர்கள் மூழ்கடிக்கப்பட வேண்டியவர்கள் தான் என்று அல்லாஹு தஆலா 23வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனத்தில் என்ன செய்கின்றான், சொல்கின்றான். இதே கருத்துடைய ஒரு செய்தியை 11வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். நம்முடைய கட்டளை வந்தது, நாம் அவர்களுக்கு சொன்னோம், குல்னா இஹ்மில் ஃபீஹா மின் குல்லி ஸௌஜைனி இஸ்னைன், ஜோடி ஜோடியாக நீங்கள் என்ன செய்யுங்க, கப்பலிலே ஏற்றுங்கள். வ அஹ்லக இல்லா மன் சபக அலைஹில் கௌல் வ மன் ஆமன, யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களை தவிர உங்களுடைய குடும்பத்தில் எவரின் மீது நம்முடைய தண்டனை விதியாகிவிட்டதோ அவர்களை தவிர ஒவ்வொரு ஜோடி ஜோடியாக நீங்க என்ன செய்யுங்க, ஈமான் கொண்டவர்களை கப்பலிலே ஏற்றுங்கள். வமா ஆமன மஅஹு இல்லா கலீல், குறைவானவர்களை தவிர வேறு யாரும் அவர்களை ஈமான் கொள்ளவில்லை. அடுத்து அல்லாஹு தஆலா கப்பலில் வாகனத்தில் ஏறியவுடன் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளை நமக்கு சொல்கின்றான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுக்கின்றான். ஃபஇதஸ்தவைத அன்த வமன் மஅக அலல் ஃபுல்கி, கப்பலிலே நீயும் உன்னை பின்பற்றியவர்கள் யாரெல்லாம் உங்களை பின்பற்றினார்களோ அவர்களெல்லாம் ஏறி அமர்ந்த போது நீங்க சொல்லுங்க, ஃபகுலில் ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுவை புகழுங்கள். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்கார சமூகத்திடமிருந்து எங்களை காப்பாற்றினானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை புகழுங்கள் என்று அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கின்றான். 23வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனம். அந்த கப்பல் எப்படியெல்லாம் செய்யப்பட்டது, وَحَمَلْنَاهُ عَلَى ذَاتِ أَلْوَاحٍ وَدُسُرٍ, பலகைகளினாலும் ஆணிகளாலும் செய்யப்பட்ட மரக்கலத்தின் மீது அவர்களை நாம் ஏற்றிக்கொண்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ஏறின உடனேயே அவங்க பிரார்த்தனை செய்கின்றார்கள். நாம நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை என்று ஒரு தனியா அவங்க செஞ்ச பிரார்த்தனைகள்லாம் நாம என்ன செய்யணும், வெறுமனே அப்படியே கதை கேட்கிற மாதிரி கேட்கக்கூடாது. ஒரு வரலாற்றை நாம் சொல்கின்றோம் என்றால் அந்த வரலாற்றிலிருந்து அந்த நபிமார்கள் செய்த பிரார்த்தனை என்ன, ரப்பிலா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தய்யாரா, காஃபிர்களில் எவரையும் இந்த உலகத்திலே நீ விட்டு வைக்காதே என்று காஃபிர்களுக்கு எதிராக செய்த பிரார்த்தனை செஞ்சாங்களா இல்லையா? இப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகளையும் நாம் என்ன செய்யணும், நம்முடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கு ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள், வகுர் ரப்பி அன்சில்னி முன்ஸலன் முபாரக்கன் வ அன்த கைருல் முன்ஸிலீன். நாம் ஏதாவது ஒரு ஊருக்கு பயணம் மேற்கொண்டு அந்த ஊரில் இறங்கும் போது இந்த துஆவை செய்வது, துஆவை செய்யறதுனால தப்பு இல்லை. என்ன துஆ, ரப்பி அன்சில்னி முன்ஸலன் முபாரக்கன், இறைவா நீ மிகவும் பாக்கியமுள்ள இறங்கும் தலத்தில் என்னை இறக்கி வைப்பாயாக. வஅன்த கைருல் முன்ஸிலீன், இறக்கி வைக்கக்கூடியவர்களில் நீதான் மிக மேலானவன் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, துஆ செய்றாங்க. அல்லாஹ் தஆலா 23வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனத்தில் இந்த பிரார்த்தனையை சொல்கின்றான். வல்லதி ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹா வஜஅல லக்கும் மினல் ஃபுல்கி வல் அன்ஆமி மா தர்கபூன். அல்லாஹ் தஆலா மனித சமூகத்திற்கு கொடுத்த நிஅமத்துகளை இந்த வசனத்திலே சொல்கின்றான். அல்லாஹ் சொல்றான், அவன்தான் உங்களை ஜோடிகளாக என்ன செய்தான், படைத்தான். வல்லதி ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹா,
وَجَعَلَ لَكُم مِّنَ الْفُلْكِ وَالْأَنْعَامِ مَا تَرْكَبُونَ நீங்கள் சவாரி செய்யும் பொருட்டு உங்களுக்கு கப்பல்களையும் கால்நடைகளையும் உண்டாக்கினான். இன்றைக்கும் கப்பலில் பயணம் செய்கின்றார்கள். எனக்கு ஒரு அது என்ன அணை தடுக்கப்பட்டிருந்த ஹார்முஸ் கப்பல் எல்லாம் தடுக்கப்பட்டு மாஷா அல்லாஹ் கையெழுத்து ஒப்பந்தம். அது எந்த ஒப்பந்தம் எத்தனை நாளைக்கு ஓடுன்னு தெரியாது. நீண்ட காலங்கள் செல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா எல்லாருடைய சிரமங்களையும் பிளைட் விலையெல்லாம் ஏறி போச்சு. அல்லாஹு தஆலா மனிதர்கள் பயன்படுத்துவதற்காக அன்றைய காலகட்டத்தில் விலங்குகள் கால்நடைகள் மூலம் பயணம் செய்தார்கள். கழுதையில பயணம் செய்தாங்க, குதிரையில பயணம் செய்தாங்க, ஒட்டகங்கள்ல பாலைவனத்தின் கப்பல் என்று அழைக்கப்பட்டது ஒட்டகத்துல பயணம் செய்தாங்க. ஆனா இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாம் என்ன செய்கிறோம்? உயர்தர வாகனங்களிலே என்ன செய்கின்றோம்? அதிவேகமாக செல்லுகின்ற பேருந்திலே பயணம் செய்கின்றோம், விமானத்திலே பயணம் செய்கின்றோம், ரயிலிலே பயணம் செய்கின்றோம் இல்லையா? அப்ப அந்த பயணத்திற்காக சவாரிக்காக நாம ஏறி உட்கார்ந்த உடனேயே ஒரு துஆவை ஓத வேண்டும். நம்மள இன்னைக்கு எத்தனை நபர்கள் அப்படி துஆ ஓதுறாங்கன்னு தெரியல பயணத்துல. பாருங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், லிதஸ்தவு அலா ظுஹூரிஹி ثم تذكروا نعمة ربكم. அதனுடைய முதுகுகளில் நீங்கள் உறுதியாக அமர்ந்து கொள்வதற்காக, அவற்றின் மீது நீங்கள் உறுதியாக அமர்ந்ததும் நீங்க என்ன செய்யுங்க? உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நினைத்து பாருங்கள். உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த நிஅமத்தை நினைவுகூர்ந்து பாருங்கள். யோசிச்சு பாருங்க, வண்டியிலே வாகனத்திலே அமர்ந்து நாம செல்லும் போது, நாம நம்முடைய கம்பெனிகளுக்கு போகும்போது நீங்க நல்லா பார்க்கலாம், தெருவோரங்களில் எத்தனையோ மக்கள் பேப்பரை கையில கொண்டு வேலைக்காக நடையாய் நடப்பதை நீங்கள் பார்க்கலாம். அடிக்கக்கூடிய வெயில் 40 டிகிரிக்கு மேல இருக்குது வெயில். அந்த வெயிலில் வேலைக்காக வேண்டி ஒவ்வொரு கம்பெனியிலும் ஏறி இறங்கக்கூடிய மக்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஜுபைல்ல பக்கத்துல ஒரு பெரும் கூட்டம் நிற்கின்றது. யாராவது ஒருவர் வாகனத்தை கொண்டு நிறுத்தும் போது எல்லோரும் அந்த வாகனத்தை சூழ்ந்து கொள்கின்றார்கள். எங்களை வேலைக்கு எடுங்கள், எந்த வேலையாக இருந்தாலும் நாங்கள் செய்யலாம். கட்டிட வேலை, ஏதாவது கல் சுமக்கக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் செய்யலாம் என்று வேலைக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்தரமான வாகனத்தில், குளிரூட்டப்பட்ட வாகனத்தில் நம்மை அல்லாஹ் பயணிக்க வைத்திருக்கிறான். அந்த வாகனத்தை அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். வேலை இல்லாமல் வெயிலிலே நடக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில குளிரூட்டப்பட்ட வாகனத்தில் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இதற்காக நாம் அதிகமாக அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் வாகனத்திலே ஏறி அமரும் போது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த நிஅமத்தை எண்ணி பாருங்கள். நீங்க சொல்லுங்க, சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன். சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன். இந்த வாகனத்தின் மீது செல்வதற்கு சக்தி இல்லாத எங்களுக்கு அல்லாஹ் தஆலா இதனை வசப்படுத்தி தந்தானே, அவனுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை புகழ வேண்டும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹுவை புகழ்ந்தார்கள். அந்த கப்பலிலே ஏறி அமர்ந்தவுடன் இந்த பிரார்த்தனையை ஓதினார்கள். அதுபோன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொண்டு மதீனாவிலே இறங்கியவுடன் ஒரு பிரார்த்தனையை செய்கின்றார்கள். அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், وَقُلْ رَبِّي أَدْخِلْنِي مُدْخَلَ صِدْقٍ وَأَخْرِجْنِي مُخْرَجَ صِدْقٍ وَاجْعَلْنِي مِنْ لَدُنْكَ سُلْطَانًا نَصِيرًا. قُلْ رَبِّي, நபி நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி அத்கில்னி முதுகல சிதுகின், சிறந்த முறையில் நீ என்னை நுழைய செய்வாயாக, சிறந்த முறையில் என்னை நீ வஅஹ்ரிஜ்னி முக்ரஜ சிதுகின், சிறந்த முறையில் என்னை நீ வெளிப்படுத்துவாயாக, வஜ்அல்லி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா, உன் புறத்திலிருந்து எனக்கு உதவி செய்யும் ஒரு சக்தியை நீ ஆக்குவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து
மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொண்டு மதீனாவில் இறங்கும் போது இந்த பிரார்த்தனையை செய்தார்கள். ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் வஜ்அல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, வகால இர்கபு ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதிலே ஏறிக்கொள்ளுங்கள், இது ஓடுவதும் நிற்பதும் அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் தான். இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம், என்னுடைய இறைவன் மன்னிக்க கூடியவனாக கிருபையுடையவனாக இருக்கின்றான். கப்பல்ல ஈமான் கொண்ட மக்கள் எல்லாம் ஏறிவிட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் எப்படி அழிக்கப்படுகிறது என்பதை பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் எப்படி அழிக்கப்படுகிறது. ஃபஃபதஹ்னா அபுவாபஸ் ஸமாஇ பிபாஇன் முன்ஹமிர், ஃபஃபதஹ்னா அபுவாபஸ் ஸமாஇ பிபாஇன் முன்ஹமிர். கொட்டும் மலையை கொண்டு வானத்தின் வாசல்களை நாம் திறந்து விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றது, மழை கொட்டோ கொட்டென்று கொட்டுகின்றது. வானத்தில் இருந்து மட்டுமல்ல மழை, வஃபஜ்ஜர்னல் அர்ல உயூனன், பூமியின் ஊற்றுக்களை நாம் பொங்க வைத்தோம். ஃபல்தகல் மாஉ அலா அம்ரின் கத் குதிர், இரண்டு தண்ணீரும் சந்திக்கின்றது. வானத்திலிருந்து மழை கொட்டோ கொட்டென்று கொட்டுகின்றது, பூமியிலிருந்தும் ஊற்றுக்கள், நிறைய ஊற்றுக்கள் பீரிட்டு ஓடுகின்றது. மழை கொட்டோ கொட்டென்று இரண்டு நீர்களும் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அல்லாஹு தஆலா அந்த கப்பல் எப்படி கிண்டல் அடித்தார்கள், தண்ணீரே இல்லாத ஒரு பகுதியில் இவர் கப்பலை செய்து கொண்டிருக்கிறார் என்று கிண்டல் அடித்தார்களா இல்லையா? வானத்தில் இருந்து மழை, பூமியில் இருந்து ஊற்று, தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. எப்படி பெருக்கெடுத்து ஓடிச்சு அப்படின்னா, வஹிய தஜ்ரீ பிஹிம் ஃபீ மௌஜிகல் ஜிபால், மலைகளை போன்ற அலைகள். எப்படி மலை எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது, அந்த மலைகளை போன்ற அலைகளிலே அந்த கப்பல் அவர்களை கொண்டு சென்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்துல ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் மகனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பாச போராட்டத்தை அல்லாஹு தஆலா சொல்கின்றார். சுப்ஹானல்லாஹ். தந்தை தன்னுடைய மகனை அழைக்கின்றார். வனாதா நூஹ் இப்னஹு வகான ஃபீ மஅஸிலின் யா புனைய இர்கப் மஅனா. என் அருமை மகனே, மகன் கப்பலிலே ஏறாமல் நிற்கின்றான். காரணம், மகன் ஈமான் கொள்ளவில்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தந்தையினுடைய பாச போராட்டம். ஒரு தந்தை அழைக்கின்றார், என் அருமை மகனே, இந்த கப்பலில் நீ ஏறிக்கொள். வலா தகும் மஅல் காஃபிரீன், காஃபிர்களோடு நீ நிற்காதே. தந்தையினுடைய பாச போராட்டம், மகனின் மீது உள்ள அன்பு. அந்த மகன் சொல்கின்றான், கால சஆவி இலா ஜபலின் யஸிமுனி மினல் மா, இந்த தண்ணீரிலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எனக்கு தெரியும். இந்த மலையின் உச்சியின் மீது ஏறி தண்ணீரிலிருந்து என்னை நான் காப்பாற்றிக் கொள்வேன். குதர்க்கம் பேசுகின்றான், தர்க்கவாதம் செய்கின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, قال لا عاصم اليوم من امر الله الا من رحم. அல்லாஹ் யாரின் மீது அருள் புரிந்தானோ அவர்களை தவிர அல்லாஹ்வுடைய கட்டளையில் இருந்து யாராலும் யாரையும் காப்பாற்ற முடியாது. وحال بينهما الموج فكان من المغرقين. இருவருக்கும் மத்தியில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே, உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் போதே மிகப்பெரிய அலையினால் மகன் மூழ்கடிக்கப்படுகிறான். ஒரு தந்தைக்கு எப்படி இருக்கும்? தன்னுடைய கண் முன்னிலையில் தான் பெற்றெடுத்த மகன் மரணிக்கும் போது, அதுவும் காஃபிராக மரணிக்கும் போது, இறை நிராகரிப்பாளனாக மரணிக்கும் போது ஒரு தந்தையினுடைய பாச போராட்டம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். வனாதா நூஹு ரப்பஹு, ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஃபகால ரப்பி இன்னப்னி மின் அஹ்லி, இறைவா, என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன். வ இன்ன வஅதகல் ஹக், உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது. வ அன்த அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீ தீர்ப்பளிக்க கூடியவனெல்லாம் மிகப்பெரிய தீர்ப்பாளனாக இருக்கின்றாய்.
11வது அத்தியாயத்தினுடைய 42, 43, 44, 45வது வசனங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்திலே நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்கின்றான். உறவு என்பது தாய், தந்தை, பிள்ளை, அக்கா, தம்பி, அண்ணன், தம்பி, மனைவி, பிள்ளைகள், இந்த உறவுகள் இருக்கின்றதே, இந்த உறவுகள் கொள்கையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இரத்த உறவுகள் கொள்கையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அந்த கொள்கை உறவுக்குத்தான் மார்க்கத்திலே விலை மதிப்பு. நபியினுடைய மகன், யோசிச்சு பாருங்க, நபியினுடைய மகன், அவ்வளு ருசுல், முதல் தூதர், 950 வருடம் பிரச்சாரம் செய்த ஒரு தூதர், மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னபினி மின் அஹ்லி, இறைவா என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன். வ இன்ன வஅதகல் ஹக் வ அன்த அஹ்கமுல் ஹாகிமீன். அல்லாஹ் சொல்றான், யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக். நூஹே, அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவனே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறானா? இல்லை. இங்கு குடும்பம் என்பது ஈமான் கொண்டவர்கள் மட்டும்தான் குடும்பம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்கள் மட்டும்தான் குடும்பம். அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் யார் இணை வைக்கவில்லையோ அவர்கள்தான் உறவுகள். லைஸ மின் அஹ்லிக, அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவன் செய்த காரியம் சாலிஹான அமல் அல்ல. அப்படின்னா என்ன? அவன் இணை வைப்பாளன், இறை நிராகரிப்பாளன், முஷ்ரிக். இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின் ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன். எதை பற்றி உனக்கு ஞானம் இல்லையோ அதை என்னிடத்திலே நீ கேட்காதே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னி, அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னி அஇதுக அன் தகூன மினல் ஜாஹிலீன். அறிவியினர்களில் ஒருவராக நீ ஆகிவிடுவதை விட்டும் நான் உனக்கு உபதேசம் செய்கின்றேன். நீ கேட்ட கேள்வி இது முறையான கேள்வி அல்ல, தவறான கேள்வி. என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் என்று சொன்னாயே, அவன் உன்னுடைய குடும்பமே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து பாருங்க கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஏன் இதை சொல்கின்றோம் என்றால், இன்றைக்கும் கொஞ்சம் எண்ணி பாருங்கள், நம்முடைய சமூகத்தில் நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய உறவுகள், இவர்கள எத்தனை நபர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நாம் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள்? எவ்வளவு மக்கள் நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய உறவுகள்ல, நம்முடைய ஜமாஅத்துல எவ்வளவு மக்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய தவறான நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியில சொல்றாங்க, ஒரு காஃபிரினுடைய சொத்துக்கு ஒரு முஃமின் வாரிசாக மாட்டான், ஒரு முஃமினுடைய சொத்துக்கு காஃபிர் வாரிசாக மாட்டான். அப்ப கொள்கை உறவுக்குத்தான் மார்க்கம் முக்கியத்துவத்தை கொடுக்கின்றது. அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் செய்த அந்த தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுறாங்க. கால ரப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அலக மா லைஸ லீ பிஹி இல்முன். எனக்கு எதை பற்றி ஞானம் இல்லையோ அதை உன்னிடத்திலே கேட்பதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வ இல்லா தக்ஃபிர்லி, என்னை நீ மன்னிக்கவில்லை என்றால், வ தர்ஹம்னி, என் மீது நீ இரக்கம் காட்டவில்லை என்றால், அகும் மினல் ஹாசிரீன், நஷ்டவாளிகளில் ஒருவராக நான் ஆகிவிடுவேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? அல்லாஹ்விடத்திலே தான் செய்த தவறுக்காக வருந்துகிறார்கள். அப்ப மகன் மூழ்கடிக்கப்படுகிறான். அதுபோன்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஏதாவது செய்திகளை சொல்கின்றானா என்று நாம் பார்க்கும்போது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியை பற்றியும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்கின்றான். ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط. அல்லாஹ் தஆலா காஃபிர்களுக்கு உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியையும் அல்லாஹ் தஆலா உதாரணமாக சொல்கின்றான். காஃபிர்களுக்கு உதாரணமாக சொல்கின்றான். கானதா தஹ்த அப்தைன் மின் இபாதினா ஸாலிஹீன். அந்த இருவரும் சாலிஹான நம்முடைய நல்லடியார்களில் இருவராக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த இருவருடைய நபியும்
காஃபிர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்றான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களுடைய மகனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் சொல்றான் ஃபஹானதாஹுமா ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷைஆ வகீல துகுலன் நார மஅத்தாகிலீன். அவர்கள் இருவரும் தங்களுடைய கணவன்மாருக்கு மோசடி செய்தார்கள். இங்கு மோசடி என்று அல்லாஹ் தஆலா சொல்வது கணவன்மார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையை அந்த மனைவிமார்கள் பின்பற்றவில்லை, அந்த கணவனுக்கு மோசம் செய்தார்கள். அவர்கள் நபிமார்களாக இருந்தும் கூட அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து இவர்கள் இருவரையும் காப்பாற்ற முடியவில்லை. நரகத்திலே நுழையக்கூடிய மக்களோடு நீங்களும் சேர்ந்து நுழையுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல 66வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். 60வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் லன் தன்ஃபஅக்கும் அர்ஹாமுக்கும், உங்களுடைய இரத்த பந்தங்கள் எந்த விதமான பலனும் அளிக்காது, வலா அவுலாதுக்கும், உங்களுடைய பிள்ளைகளும் எந்த விதமான பலனையும் தரமாட்டார்கள். யௌமல் கியாமத்தி, மறுமை நாளில் யஃப்ஸிலு பைனக்கும், உங்களுக்கு மத்தியில அல்லாஹு தஆலா ஒரு பிரிவை ஏற்படுத்துவான். வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் செய்யக்கூடியவற்றை அல்லாஹ் உற்று கவனிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்ப இந்த உலகத்துல வேண்டுமானால் தாய் தந்தை மகன் பிள்ளை மனைவி அண்ணன் அக்கா தம்பி உறவுகளை பாராட்டலாம். ஆனால் மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் கொள்கை உறவுதான் நமக்கு கை கொடுக்குமே தவிர உலகத்தில் உள்ள உறவுகளால் எந்த பலனையும் தர முடியாது. எதுவரைக்கும் அவர்கள் உண்மையான மார்க்கத்தை பின்பற்றுகின்ற வரை. அப்போ ஒரு மிகப்பெரிய அழிவு அந்த சமூகத்தை வெள்ளத்தின் மூலமாக அல்லாஹ் அழிக்கின்றான். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்றான் வகீல யா அர்து பிலஇ மாஅகி வ யா ஸமாஉ அக்லிஇ வகீலல் மா வகுலியல் அம்ர் வஸ்தவத் அலல் ஜூதி வகீல புஅதல் லில் கௌமில் ஸாலிமீன். அல்லாஹ் தஆலா பூமிக்கு கட்டளையிட்டான், பூமியே உன்னுடைய நீரை நீ உறிஞ்சிக்கொள், வானமே உன்னுடைய நீரை நீ நிறுத்திக்கொள், மழையை நிறுத்திக்கொள். நீர் குறைக்கப்படுகின்றது. யாரெல்லாம் அல்லாஹுவை நிராகரித்தார்களோ அவர்களெல்லாம் மூழ்கடிக்கப்படுகின்றார்கள். காரியங்கள் முடிகின்றது. அந்த கப்பல் ஜூதி மலையில் தங்கியது. அநியாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா அழிவைத்தான் கொடுப்பான் என்று கூறப்பட்டது. அடுத்து அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து சொல்றான் கீல யா நூஹ், நூஹே இஹ்பித் பிஸலாமின் மின்னா வ பரகாத்தின் அலைக வ அலா உமமின் மிம்மன் மஅக. நூஹே, உம்மீதும் உம்மோடு இருக்கக்கூடிய உன்னை யாரெல்லாம் ஈமான் கண்டார்களோ அந்த மக்களுக்கும் நம்முடைய பாதுகாப்போடு நம்முடைய அபிவிருத்திகளோடு நீங்கள் இறங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான் சொல்கின்றான். வ உமமுன் சனுமத்திஉஹும் ثم يمسهم منا عذاب أليم. அதற்கு பிறகு சில மக்களுக்கு நாம் இன்னும் கொஞ்ச காலம் என்ன செய்வோம், இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடியதையெல்லாம் அனுபவிக்கும்படி நாம் என்ன செய்வோம். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தண்டனை அவர்களை பிடித்துக் கொள்ளும், வேதனை அவர்களை தீண்டும். அவர்கள் அந்த வேதனையில என்ன செய்ய முடியாது, தப்பவே முடியாது என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான் சொல்லி காட்டுகின்றான். இந்த தகவல்களை எல்லாம் அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தது, அந்த மக்களோடு உரையாடியது, அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தது, அந்த மக்கள் எப்படியெல்லாம் சொல்லன்னா துயரங்களை கொடுத்தது, அல்லாஹுடைய வஹீயின் அடிப்படையில் கப்பலை கட்டியது, மகனோடு நடத்திய அந்த உரையாடல், எல்லா செய்திகளை நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்திகள் எல்லாவற்றையும் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்றான் தில்க மின் அம்பாஇல் கைபி நூஹீஹா இலைக். நபியே, இதெல்லாம் மறைவான விஷயங்கள், வஹீயின் மூலம் இதை நாம் உங்களுக்கு அறிவிக்கின்றோம். மா குன்த தஅலமுஹா அன்த வலா கௌமுக மின் கப்லி ஹாதா. இதற்கு முன்னால் உங்களுக்கும் இந்த செய்திகள் தெரியாது, உங்களுடைய சமூகத்தாருக்கும் இந்த செய்திகள் தெரியாது. நாம் தான் இந்த மறைவான செய்திகளை எல்லாம் வஹீயின் அடிப்படையிலே உங்களுக்கு நாம் அறிவிக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்றான் ஃபஸ்பிர். எனவே நீங்கள் பொறுமையாக இருங்கள். இன்னல் ஆகிபத லில் முத்தகீன். நிச்சயமாக இறுதி முடிவு என்பது அது முத்தகீன்களுக்கு, இறையச்சமுடையவர்களுக்கு.
இதுல அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல என்ன சொல்ல வருகின்றான் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய சமூக மக்களின் மூலமாக சொல்லனா துயரங்களை அவர்கள் சந்தித்தார்கள், பல பிரச்சனைகளை சந்தித்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லனா துயரங்களை சந்திக்கும் போது, பிரச்சனைகளை எதிர்நோக்கும் போது ஆறுதல் அளிக்கும் விதமாக முந்தைய நபிமார்களின் வரலாறுகளை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இது போன்ற பிரச்சனைகளை, இது போன்ற விமர்சனங்களை நீங்கள் மட்டும் எதிர்கொள்ளவில்லை, இதற்கு முன்னால் முதல் தூதராக அனுப்பப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஏகத்துவத்தை இந்த உலகத்தில் யாரெல்லாம் பிரச்சாரம் செய்தார்களோ, இதற்கு முன் எத்தனை நபிமார்கள் பிரச்சாரம் செய்தார்களோ அவர்களெல்லாம் இதை எதிர்கொண்டிருக்கிறார்கள். எனவே ஃபஸ்பிர், நீங்கள் பொறுமையாக இருங்கள். இன்னல் ஆகிபத்தலில் முத்தகீன், நிச்சயமாக இறுதி முடிவு என்பது அது இறையச்சமுடையவர்களுக்கு தான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் சொன்ன செய்தி அல்ல, நமக்கும் சேர்த்துத்தான் அல்லாஹு தஆலா சொல்றான். காஃபிர்கள் மூலமாக இந்த உலகத்தில் எவ்வளவு நெருக்கடிகளை நாம் சந்தித்தாலும், எவ்வளவு துன்பங்களை இந்த சமுதாயம் சந்தித்தாலும், ஃபஸ்பிர், நீங்கள் பொறுமையாக இருங்கள். இன்னல் ஆகிபத்தலில் முத்தகீன், நிச்சயமாக இறுதி முடிவு, நல்ல முடிவு என்பது அது இறையச்சமுடையவர்களுக்கு தான் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை குர்ஆன் சுன்னா ஒளியில, அந்த வாழ்க்கை வரலாற்றின் மூலம் நாம் அடைந்திருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பாடங்களை, படிப்பினைகளை இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்போடு நாம் அறிந்து கொண்டோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இந்த வகுப்போடு நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல அடுத்தடுத்த நபிமார்களுடைய வாழ்வு, அவர்களுடைய வரலாறுகள், அதன் மூலமாக நாம் பெறுகின்ற பாடங்கள், படிப்பினைகளை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாம் அறிந்து கொள்ளலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.